இந்த ஃபங்க்ஷன்ல மட்டும் ஆரம்பத்துல பேசுறதுனால அவங்க என்ன பேசுறாங்களோ அதுல என்னெல்லாம் இருக்குமோ இதுல என்னெல்லாம் வருமோ ஹெட்லைன்ஸான்ற ஒரு பதட்டத்திலே பாத்துட்டு, அதனால நான் என்ன பேசணுங்கிறத யோசிக்கவே நான் மறந்துட்டேன். தாய்க்கிழவி வெற்றி கொண்டாட்டம். முதல்ல இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பும் வெற்றி கொடுத்த தமிழக மக்கள் எல்லாருடைய மனமான நன்றிகள். வந்து உங்களுடைய ஃபேமிலியில சம்பந்தப்பட்ட ஒரு கதை நீங்க கொண்டாட ஆரம்பிச்சதும் ஒரு பார்த்தோம், அதுதான் இந்த படத்தை இவ்வளவு பெருசா ரீச் ஆகியிருக்கு. பட் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தது நாங்க ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணது, இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு போது பிரஸுக்கு ஷோ போடுவோம், பார்த்துப்பாங்க கலை அப்படின்னு நான் சொன்னேன். அதனாலதான் பிரஸ் ஷோ வந்து ஃபேமிலி ஷோவா பாடப்படும். அங்க வந்து போனது இங்க இவங்க என்ஜாய் பண்ணாங்கன்னா அதுதான் தமிழ்நாடு ஃபுல்லா நடக்க போகுது அப்படின்றதான் அன்னைக்கு நான் பாக்குறதுக்காக நான் துடிச்சுட்டே இருக்கேன். நீங்க எல்லாம் வரவேற்பும் இதுக்கப்புறம் இதை பத்தி எழுத விதமும் அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. மக்கள் எழுதினாங்க. இங்க நாங்க படத்தோடைய நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இணையதள எல்லாருமே மனமார்ந்த நன்றி. இந்த ஃபங்க்ஷன்ல மட்டும் ஆரம்பத்துல பேசுறதுனால அவங்க என்ன பேசுறாங்களோ அதுல என்னெல்லாம் இருக்குமோ இதுல என்னெல்லாம் வருமோ ஹெட்லைன்ஸான்ற ஒரு பதட்டத்திலே பாத்துட்டு, அதனால நான் என்ன பேசணுங்கிறத யோசிக்கவே நான் மறந்துட்டேன். தாய்க்கிழவி வெற்றி கொண்டாட்டம். முதல்ல இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பும் வெற்றி கொடுத்த தமிழக மக்கள் எல்லாருடைய மனமான நன்றிகள். வந்து உங்களுடைய ஃபேமிலியில சம்பந்தப்பட்ட ஒரு கதை நீங்க கொண்டாட ஆரம்பிச்சதும் ஒரு பார்த்தோம், அதுதான் இந்த படத்தை இவ்வளவு பெருசா ரீச் ஆகியிருக்கு. பட் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தது நாங்க ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணது, இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு போது பிரஸுக்கு ஷோ போடுவோம், பார்த்துப்பாங்க கலை அப்படின்னு நான் சொன்னேன். அதனாலதான் பிரஸ் ஷோ வந்து ஃபேமிலி ஷோவா பாடப்படும். அங்க வந்து போனது இங்க இவங்க என்ஜாய் பண்ணாங்கன்னா அதுதான் தமிழ்நாடு ஃபுல்லா நடக்க போகுது அப்படின்றதான் அன்னைக்கு நான் பாக்குறதுக்காக நான் துடிச்சுட்டே இருக்கேன். நீங்க எல்லாம் வரவேற்பும் இதுக்கப்புறம் இதை பத்தி எழுத விதமும் அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. மக்கள் எழுதினாங்க. இங்க நாங்க படத்தோடைய நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இணையதள எல்லாருமே மனமார்ந்த நன்றி. நீங்க இந்த சப்போர்ட். இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது சிவகுமார் கதை சொல்லும் பொழுது நான் நல்லா சிரிச்சேன், என்ஜாய் பண்ணேன். இந்த படம் வந்து ஒட்டின இடம் வந்து பசங்க எல்லாமே கேட்பாரு, ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு போனிய எங்கதான் அத்தா போன அப்படின் போது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, என்ன பண்ணிருப்பாங்க அங்க போய் பணம் சம்பாதிச்சிருப்பாங்களா, வேலை ஏதாவது பார்த்துருப்பாங்களா, தொழில் இல்லை அங்க ஏதாவது காசு இருக்குமா, என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன். அவர் ஓபன் பண்ண விதம் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு ஜாலியா வராங்க. அந்த இடத்துல மைண்ட் ஒரு மாதிரி எல்லாம் ஓடினா இருக்கும். நமக்குன்னு நம்ம அந்த இடத்துல ஆரம்பிச்சாரு சிவா. அப்படியே கதை வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டேன், இது பயங்கரமான இருக்கலாம், அப்படியோ இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அதோட வெற்றி தோல்வி, அதோட அந்த அந்த சின்ன சின்ன நெளிவு சுழிவுகள் இதெல்லாம் நான் வந்து ரொம்ப வருஷமா நான் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். பட் ஒன்று நான் எப்பவுமே ஒரு விஷயம் மட்டும் நான் எனக்கு வச்சிருக்கிறது, ஐ டோன்ட் டேக் எனிதிங் சீரியஸ்லி. எதுவுமே சீரியஸாக எடுக்க மாட்டேன். அப்படியே சந்தோஷம். நான் இந்த படம் நடிக்கிறப்போ ஆஃப்கோர்ஸ் நான் நிறைய பேசியிருக்கேன், அந்த படத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் நிறைய பிரசன்னா பற்றி பேசியிருக்கேன், விவேக் பற்றி பேசியிருக்கேன். எல்லாம் நடிச்சவங்க எல்லாரும். எனக்கு வருத்தம் என்னன்னா அந்த ஷூட்டிங்கில் ஒருத்தர்கிட்டையும் நான் ஜாஸ்தி பேசுறேன். ஒன்று
வெயிட் என் உடம்புல, இன்னொன்று என் கால் வலி தாங்க முடியல. கண்ணை திறந்தேன்னா அழுதுடுவேங்கிற பயத்தில் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். அந்த பாலசரவணன் தான் ஓரளவுக்கு என்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தாரு. அப்புறம் இவங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கூட எனக்கு அவளை பேச முடியல. ரேஷன்லாம் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன், அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இந்த மருமகளாக வந்து அந்த 3 பொண்ணுலாம், ஐயோப்பா என்ன பர்ஃபார்மன்ஸ், வாட் இஸ் திஸ் பர்ஃபார்மன்ஸ், ஃபென்டாஸ்டிக். இதில் முக்கியமாக இந்த படத்தை பற்றி பேசணும்னா, இது ஒரு உண்மையான சக்ஸஸ்ங்கிறத தாண்டி நான் நிறைய எழுதி வச்சேன். இது ஒரு இப்போ பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கிடைச்சிருக்கு, எல்லாரும் 50 கோடி 60 கோடின்னு நீங்கள் நினச்சி பாருங்க. இந்த படம் வந்து 150 ரூபாய் டிக்கெட்ல இருந்து மாறாமல் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ சில பெரிய ஹீரோஸ் அந்த பெரிய படங்கள் வரும்போது 1500 2000 ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் விற்று அந்த கலெக்ஷன் அப்படி வந்திருக்குன்னா, இஃப் யூ லுக் அட் இட் ரைட்ஃபுல்லி வி ஹவ் டன் பெட்டர் தென் எவ்ரிபடி எல்ஸ். 3 பேருக்கு ரொம்ப நன்றி சார். இது சிவகார்த்திகேயன் சார் அப்படின்ற ஒரே ஒரு ஆள் என்னை நம்பின அந்த ஒரு நம்பிக்கையில் ஆரம்பித்த படம் தான். அதனால் இந்த படம் கிட்டத்தட்ட நிறைய சாதனங்களை தாண்டி கடைசியாக ஒரு இதுக்கு மேலே ஒரு வாரம் கிடைக்குமான்ற அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு எங்களுக்கு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது இந்த ப்ரொடக்ஷன் டீம். கார்த்திக் ஐயா, ராகுல் ஐயா, திவாகரன், இவங்க 3 பேரும் எங்களுடைய EP ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்.